சார் டிசம்பர் மாதம் சார் 2024 டிசம்பர் மாதம் பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் பேசினார். இந்த சிபில் ஸ்கோரை யார் முடிவு பண்ணுறாங்க, சித்திரகுப்தன் எப்படி மனிதர்களுடைய செயலை எல்லாம் ஆராய்ச்சி செய்து யமதர்மனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரோ அதுபோல் மக்களோட இந்த பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை எல்லாம் இந்த சிபில் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கண்காணித்து வருது. ஆனால் அவங்க அதை முறைப்படி அப்டேட் பண்ணுறாங்களா, அப்டேட் பண்ணலை அப்படின்னா அவங்கள நாம் அணுகி அப்டேட் பண்ண சொல்ல முடியுமா, ரிப்போர்ட் பண்ண முடியுமா, இப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பெரிய அவஸ்தையை அனுபவித்து வருகிறார்கள்ட்டு பேசினாங்க. இது கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்துருச்சுன்னா சார், அக்ரிகல்ச்சரல் லோன் வர வந்துடுச்சு, மாவட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க் வர வந்துருச்சு சார். கூடுதலாக இன்னொன்று சொல்கிறாரு சார், சொல்லிட்டாரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மட்டும் இல்லை, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கமாக இருந்தது, அதை இன்னைக்கு பேங்காக மாற்றிட்டாங்க, அங்கேயும் வந்துருச்சுங்கிட்டாரு நம்ம பாண்டியன் சார். சார் இந்த இஷ்யூவை காமனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல எல்லாம் வங்கிகள் பார்த்தீங்கன்னா அது மக்களினுடைய பாதுகாவலன், மக்களினுடைய தோழன், அப்போதான் வங்கிகளே உருவாச்சு. சரி, வங்கிகள் உருவாவதற்கான காரணம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வங்கி. சரி, இப்போ எப்படி வங்கி மாறிடுச்சுன்னா மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனமா மாறி போச்சு. எங்கேயாவது போட்ட பணத்துக்கு நம்ம காசு கொடுத்து போடக்கூடிய முறை வந்திருக்கே சார். இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு பிரச்சனை சார். நம்ம பேங்க்ல போய் பணத்தை டெபாசிட் பண்றோம், ஒரு 50,000 பண்றோம், 1,00,000 பண்றோம், சிறுக சிறுக சேமிச்சு பண்றோம். 50,000 பண்ணா பேங்க் டிரான்சாக்சன் சார்ஜஸ்ன்னு போட்டு 30 ரூபாய் 40 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து புடுக்குறாங்க சார். எப்பா கடன் வாங்கினா பேங்க்ல இருந்து காசு வாங்கினா நீ காசு சர்வீஸ் சார்ஜ்னு பிடிச்சுக்கோ, அது நியாயம். என் பணத்தை கொண்டு போய் நான் ஏழைப்பாட ஆத்தா அப்பத்தா சேமிச்சு வச்ச பணத்தை, ஒரு உண்டியல்ல போட்ட பணத்தை எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போட்டா பேங்க் டிரான்சாக்சன் சார்ஜ்னு ஒரு 40-50 ரூபாய் பிடிக்கிறியே, என்ன ஒரு அநியாயம் இது? யார் கத்து கொடுத்தது, யாரு சொல்லி இதை நீங்க கேட்குறீங்க? அப்படியே ஒரு மேலைநாடு வங்கிகள் இது செஞ்சீங்கன்னா நம்மளை போன்ற வங்கிகள் என்ன சொல்லணும், எப்பா இது தவறு, அவன் சேமிச்சு வச்ச பணத்துக்கு என்ன போடுறான், அதுக்கு போடாதீங்கப்பா டிரான்சாக்சன் சார்ஜ்னு போடுறதுக்கு சொல்றது ஒரு நியாயமா, அறமா, இல்ல பணத்தை புடுங்குறது அறமா? அப்படி போயிருச்சு வங்கி சார். இது மட்டும் இல்லை சார், 50,000 ரூபாய்க்கு மேல போட்டா ஒரு அமௌண்ட், 2 லட்சத்துக்கு மேல போட்டா அமௌண்ட், நம்ம பணத்தை போட்டா இது போன்று ஒரு லீச் மாதிரி மக்களினுடைய ரத்தத்தை குடிக்கிற மாதிரி வந்துருச்சுங்களே சார். சார் பேங்க் உருவாகும் போது ஒரு கான்செப்டோட உருவாச்சு. என்ன தெரியுங்களா கான்செப்ட்? எண்ட் யூசர் டு பி அசர்டைன்னு சொல்லுவான். எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும், எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் கடைக்கோடி மனிதன் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த அந்த உதவி, அந்த அந்த பயன்பாடு சென்றடைந்ததா அப்படின்னு பார்க்கணுமா. இப்போ அந்த கான்செப்டே போச்சே சார். இப்போ எங்க லோன் போய் கேட்டாலும், யாரை கேட்டாலும் சிபில் இருக்குதா, சிபில் இருக்குதா, சிபில் இருக்குங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றியே கேள்விப்பட்டோம். ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா சிபிலுங்கிறானே. இல்லை சிபில் ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான், 700க்கு மேலே இருந்தால் தான் ஈஸியாக கிடைக்கும், 600க்கு கீழெல்லாம் இருந்து போச்சுரா அப்படின்னா. சரி, என்னதான் சிபில் ஸ்கோர்னு போய் பார்த்தா கடன் தகவல் மையம் சார், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியன் பிரைவேட் லிமிடெட், இதுதான் சிபில். இது 5 கிரைட்டீரியா வச்சு ஃபுல்ஃபில் பண்றான் சார். 1, உன்னுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணணும் சார். ஒரு டியூ கட்டலைன்னு வச்சுக்கங்க, உங்க சிபில் குறைஞ்சிருது, அது ரொம்ப அநியாயம். 2வது என்ன சொல்ல வர்றான்னா, கான்ஸ்டன்டா பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிலேவே விட்டுறக்கூடாது. 2வது. 3வது என்ன சொல்றேன்னா சார், லென்த். இப்போ ஒரு கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கங்க, ஒரு 5 வருஷம் லோன் போடுறா டியூரேஷன், நீங்க 5 வருஷம் லோன் 2 வருஷம் கட்டிட்டுன்னு வச்சுங்க, சிபில் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அவன் சொன்ன டைமுக்கு தொடர்ச்சியா கட்டணும் சார். இன்னொரு விஷயம் இருக்கு சார், எனக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஒரு திட்டம் கடன் வாங்குறோம், அந்த கடனை நம்ம டப்புன்னு கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் கட்டுறன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் சொல்லி கடன் வாங்குறோம். நம்ம 1 வருஷத்துலேயே கட்டிட்டா அவங்க என்ன தெரியுமா போடுறான் சார், ஏன்டா நீ 1 வருஷத்துலேயே கட்டின, ப்ரீ க்ளோசர் சார்ஜ்னு சொல்லிட்டு 2% பிடிக்கிறான் சார்.
என்னங்க அநியாயமா இருக்கு? ஏடா வாங்கின கடனை சீக்கிரம் கட்டிட்டா நீ பாராட்டி எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா, ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவனுக்கு வந்து எனக்கு கசப்பான பாக்ஸை கொடுக்குறான். இது என்ன அநியாயமா இருக்கு? அப்புறம் இன்னொரு ஸ்கோர் இருக்கு சார். அதிகப்படியான நீங்க கடன் வாங்குறன்னு நிறைய பேங்க்ல கேட்டுன்னு வச்சுங்க, சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும். என்கொயரி அதிகமா பண்ணி எனக்கு கடன் வேணும், அது வேணும், இது வேணும், சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும் சார். கடன் வேணும்பான்னு கூட குறைஞ்சிரும். இப்படியெல்லாம் சேர்ந்ததுதான் சிபில் ஸ்கோர். எப்படி இருக்கு பாருங்க சிபில் ஸ்கோர். அப்ப இந்த சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு கடன் நம்ம கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்சு போச்சு. இதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு சார். பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, லோன் கேட்டு பாருங்க. உன் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். சிபில் கட்டிட்டா இருக்கவனுக்கு 8%, நீ ஒரு டியூ கட்டாம இருப்ப, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி இருப்ப, சிபில் குறைஞ்சிருக்கும். அவனை போயிட்டா, சார் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு, நீங்க 8% கட்டணுமா? கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல. பேங்க்ல சொல்லி வச்ச மாதிரி பேசுவாங்க சார். எல்லா பேங்க்லயும், நேஷனலைஸ் பேங்க்லயும் சிபில் ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாக இருந்தா உங்களுக்கு கடன் வழங்க மாட்டாங்க. அப்படியே வழங்கினாலும் அதிகமான வட்டியோட சேர்த்து கொடுப்பாங்க. இந்த ஒரு கான்செப்ட் சிபில் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சிபில் என்பது மக்களுக்கு துணையாக இருக்கவில்லை, மக்களுக்கு இறுக்கமாக இருக்கிறது. ஓகே, இது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான விவசாயத்துறைக்குள்ளாகவும் வருது. நான் இந்த 2024 டிசம்பர் மாதம் ஆர்பிஐ அறிவித்த அதில் இந்த முதல் வரிகளை மட்டும் நான் படிக்கலான் இருக்கேன் சார். Keeping in view the overall inflation and rise in agriculture input cost over the years, it has been decided to raise the limit for collateral-free agricultural loans, including loans for allied activities, from the 2 lakh per borrower. இவர்கள் விவசாயத்துக்காக கொலாட்ரல் இல்லாமல் கொடுன்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிபில் ஸ்கோரை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு. இது எங்க போய் முடியும் சார்? இது கண்டிப்பா சார். சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம நாட்டில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு, ஒரு சிஸ்டத்துல குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த குறைபாடை களையறதுக்கு இவங்க ட்ரை பண்றது இல்ல, ஓகே, சிஸ்டத்தையே மாத்துறாங்க. ஓகே, இதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு விவசாயி கடன் வாங்கி இருக்கிறாரு, கடன் கட்ட முடியல, என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை ஆராய்ந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதை விட்டுட்டு அந்த கடனையே விட்டுட்டு வேற மாதிரி ஒரு சிஸ்டத்துல கடனை கொடுக்கிறது. ஓகே, அந்த மாதிரி தான் பண்றது எல்லாமே. இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பண மதிப்பு டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கருப்பு பணம் அதிகமா புழங்குது, பிளாக் மணி ரொம்ப இருக்குது, அது எங்கன்னு கண்டுபிடிக்கணும். பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்றதுக்காக டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. டிமானிட்டைசேஷன் பண்ண பிறகு கருப்பு பணம் ஒளிஞ்சுதான் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல கருப்பு பணத்தை. ஓகே, ஓகே, சிஸ்டமே கொலாப்ஸ். அப்ப என்னன்னா, ஒரு திட்டம் இருக்கு, திட்டத்தினுடைய குறைகளை களைந்தெடுப்பதை விட்டுவிட்டு சிஸ்டத்தையே மாத்துறது. அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம். நீட்ல என்ன சொன்னாங்க, மாணவனுடைய கல்வித்தரம் குறைஞ்சு போச்சு, ரெண்டாவது பணம் கொடுத்து நிறைய காசு பண்றாங்க, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய மெரிட் இல்ல, அவனுக்கு இது தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை கொண்டு வந்தா, நீட்ல என்னது 0 மார்க் எடுத்தவன் நீட்டுக்கு போறான். முன்னாடி எல்லாம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 15 லட்சம் வந்து இதுல வாங்கிட்டு இருந்தாங்க பிளாக்கா, இப்ப 20 லட்சத்தை வந்து என்ன பண்றாங்க, சட்டப்பூர்வமா வாங்குறான். எப்படி மாறுது பாருங்க. ஓகே, எந்த நோக்கத்திற்காக அந்த குறைகளை நீக்கி அதை சரி செய்வதை விட்டுவிட்டு கம்ப்ளீட்டா சிஸ்டத்தையே மாத்துறது. சார் இவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஓகே, நீங்க பாருங்க, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்லாம் அப்படி மூவ்மெண்ட் பண்றத பாத்தீங்கன்னா, மாநிலத்தினுடைய உரிமைகளை முழுவதுமாக பறிப்பது. ஓகே சார் முன்னாடி எல்லாம் கூட்டுறவு வங்கி, கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாமே வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல். இரண்டாவது அந்த விவசாயிகளுடைய உற்ற துணையாக இருந்துச்சு. இப்ப அந்த கண்ட்ரோல் எல்லாம் ஒன்னொன்னா புடுங்கிட்டாங்க சார். ஓகே சார் இதுல வந்து எஜுகேஷன் மட்டும் கிடையாது, வங்கிகள் ஒன்னு சிவில் கொண்டு வருவாங்க. இந்த 2 லட்சம் சொல்ற வருவாங்க பாருங்க, இன்னும் அதுக்கு அடுத்து இந்த 2 லட்சத்தை ரிலாக்ஸ் பண்ணி 1 லட்சம் போவாங்க. 1 லட்சத்துக்கு கீழே இருந்தா தான் சிவில் இல்ல, 1 லட்சத்துக்கு மேல இருந்தா சிவில்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல பண்ணா சிவிலே நீக்கிடுவாங்க. சார் என்னன்னு சொல்ற ஒண்ணு தான், இந்த கேஸ் கொண்டு வந்தாங்களா சார், இந்த சப்சிடின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வரும்போது மானியம் என்ன சொன்னாங்க சார், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 450 ரூபா கட்டணும், 450 ரூபா மானியம் அவனே எடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருந்தான். இவங்க என்ன சொன்னாங்க சார், இடைத்தரகர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, அவன் கோடி கோடியா புடுங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு பேங்க்ல டைரக்டா போடுறேன்னு சொன்னாங்க. நான் கூட பார்த்தேன், பரவாயில்ல 450 ரூபா நம்மளுக்கு போடுவான்னு நினைச்சு பார்த்தா கடைசியில் இப்ப பார்த்தா 25 ரூபா தான் சார் போடுறாங்க. என்ன சார் கொடுமை,
1000 ரூபாய் நம்ம கட்டுறோம், 25 ரூபாய் மானியத்தை நம்ம இதுல போடுறாங்க. முன்னாடி 450 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, என்ன நடக்குதுங்க? நான் நீங்க இதை சொன்னதுனால சொல்றேன், இந்த வருஷத்தோட பட்ஜெட்ல வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸுக்கான மானியமாக போன நிதி ஆண்டு இந்தியா முழுவதும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிற தகவலை நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல, பார்லிமெண்டோட பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, வெறும் 24 ரூபா வந்ததுன்ட்டு. அந்த 24 ரூபாயை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சமையல் எரிவாயு சிலிண்டர்னுடைய பயனாளிகளுக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு ஆண்டு முழுவதும் சேர்த்து வெறும் 100 கோடி தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 100 கோடி. அதுக்கு முன்னால எவ்வளவு இருந்தது அப்படின்னா 20-21 ஆண்டுல எல்லாம் 36,000 கோடி இருந்தது, மானியமாக இருந்தது. அது வந்து வெறும் 100 கோடியாக 2024-25 நிதியாண்டில் குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்னதுனால சொல்றேன். கண்டிப்பா. சரியா சார்? சார், இந்த விஷயத்தில் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து? சார், தமிழக அரசு இனிமேல் விழிப்பாக இருக்க வேண்டும் சார். ஓகே. என்னன்னா, தமிழக அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களும், அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறங்களும் ஒன்றிய அரசு பறித்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஒன்றிய அரசு தமிழக அரசினுடைய மாநில அரசு இணக்கமாக இருந்தது. இப்போ அந்த ஒன்றிய அரசனுடைய கான்செப்டே மாத்திட்டாங்க. ஒன்றிய அரசனுடைய கான்செப்ட் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், அது மாதிரி எல்லாமே சிங்கிள் யூனிஃபைடு அப்படின்னு மாறினங்காட்டி இந்த பெரும்பான்மை சமத்துவம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டே உடைச்சிட்டாங்க. அப்போ கல்விக் கொள்கையா இருக்கட்டும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட கொள்கையா இருக்கட்டும், விவசாயம் சம்பந்தப்பட்ட கொள்கையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தமிழ்நாடு தன் உரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதான் கான்செப்ட். இது விழிப்படைந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு விழிப்படைந்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு என்பது இதுவே இருக்காது. இன்னொரு 20 வருடத்திற்கு பிறகு, 30 வருடத்திற்கு பிறகு உரிமைகளை எல்லாம் இழந்து ஒன்றுபட்ட ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஆட்சியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனுடைய தொடக்கம் தான் இப்பொழுது விவசாயத்தில் உள்ளே செல்வது, கல்வியில் செல்வது, மருத்துவத்தில் செல்வது, எல்லா இடங்களிலும் அந்த ஆக்டோபஸினுடைய கால்கள் விரிந்து பரவுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விழிப்படைய வேண்டும். ஓகே.